கோட்டிகள் தர்பலவன்யே திவ்யாங்காத நமோ நமः. ஓம் ரத்னமுக்திக வைடூரிய கிரீடாத நமோ நமः. ஓம் மந்தாகினிய ஜலோபேத மூர்தஜாத நமோ நமः. ஓம் சாரு சீதாம் சுசகல சேகராஜ நமோ நமः. ஓம் திரிபுல்ர விலசத்பால பாலகாஜ நமோ நமः. சோமபாமக மார்த்தாண்ட லோச்சனாஜ நமோ நமः. ஓம் வாசுகி தக்ஷக லசத்குண்டலாஜ நமோ நமः. ஓம் சாரு பிரசன்னவதன சுஸ்மேராஜ நமோ நமः. ஓம் சமுத்ரோத்பூதகரள கந்தராஜ நமோ நமः. ஓம் பாசவ்யாள லசத்விவ்யகராப்ஜாஜ நமோ நமः. ஓம் வராபயப்ரதகர யுகளாஜ நமோ நமः. அநேகரத்னமாணிக்ய சுகாராஜ நமோ நமः. ஓம் மௌக்திகஸ்வர்ண ருத்ராட்ச மாலிகாஜ நமோ நமः. ஓம் ஹிரண்யகிங்கினியுக்த கங்கணாஜ நமோ நமः. ஓம் நாகேந்திர வானவனை வழிவளமும் மறைக்காட்டானை மதிசூடும் பெருமானை மறையோன் தன்னை ஏனவனை இமவான் தன் பேதையோடும் இனிது இருந்த பெருமானை ஏத்துவார்க்கு தேனவனை தித்திக்கும் பெருமாள் தன்னை தீதிலா மறையோனை தேவர் போற்றும் காணவனை கஞ்சனூர் ஆண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டுயிந்தேனே. நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவ்வுலகில் உயிர்கள் யாவும் உய்யும் வண்ணம் சிவபெருமான் பல இடங்களில் திருத்தலம் கொண்டு எழுந்தருளி வருகிறார்கள். அவ்வகையிலே காவிரி வடகரத்தலத்திலே 36வது திவ்யஸ்தலமான இந்த கஞ்சனூர் என்ற க்ஷேத்திரம் மதுரை ஆதீனத்திற்கு உட்பட்ட அருளாட்சியில் சிறப்பான முறையிலே நித்திய நைமித்திக காமிய பூஜைகளெல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. இஸ்தலமானது மிகவும் ஒரு விசேஷமான திருத்தலமாக போற்றப்படுகிறது. நவக்கிரகங்களில் 6வது சுக்கிரஸ்தலம் என்று சிறப்பான முறையிலே போற்றப்படுகிறது. திருப்பார்கடலில் முன்னொரு காலத்தில் அமிர்தம் கடையும் போது அந்த அமிர்தத்தை தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் இருபுறமாக கடைகிறார்கள். அந்த அமிர்தமானது அசுரர்களுக்கு அளிக்காத வண்ணம் தேவர்களே எடுத்து செல்கிறார்கள். அந்த தேவர்களே எடுத்து செல்லும்போது அசுரர்கள் எல்லாம் அசுர ஆச்சாரியரான சுக்கிர பகவானிடம் போய் முறையிடார்கள். இதே மாதிரி தேவர்களுக்கெல்லாம் அந்த அமிர்தமானது கிடைத்து விட்டது, எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சுக்கிர பகவானிடம் போய் முறையிட சுக்கிர பகவான் தேவர்களுக்கு சாபம் அளிக்கிறார். இந்த அமிர்தத்தினாலும் உங்களுக்கு எந்த விதமான பயனுமே இல்லாமல் போகிறது. இந்த அமிர்தத்தை எந்த காரணத்துக்காக நீங்கள் எடுத்தீர்களோ அந்த காரணம் முழுவதுமாக அந்த அமிர்தத்தில் கிடைக்காது அப்படின்னு ஒரு சாபம் இடுறார். அந்த சாபத்தை தேவர்கள் கேட்டு அதிர்ச்சி அடைந்து மகாவிஷ்ணு நம்பி முறையிட மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் கூற சிவபெருமான் இதே மாதிரி பூலோகத்தில் பிரம்மபுரம் கம்சபுரம் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் ஒன்று உள்ளது. அந்த க்ஷேத்திரத்திலே போய் அந்த காவேரி ரொம்ப விசேஷமான என்னென்னா காவேரி இங்கே உத்தரவாகினியாக ஓடி வரும். கங்கையில் எப்படி காசியில் எப்படி கங்கை உத்தரவாகினியாக தெற்கிலேருந்து வடக்கு நோக்கி ஓடி வருதோ அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் காவேரியானது தெற்கிலேருந்து வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக சிறப்பான காவேரி வருகிறது. அந்த காவேரியிலே நீராடி சிவபெருமானை வழிபட்டோமானால் அந்த சுக்கிர பகவானிடம் இருந்து சாபம் ஏற்பட்ட அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் உரையிறார். அதே மாதிரியான வைகாசி மாதம் சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய ரிஷப மாதம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதத்திலே தேவர்கள்லாம் இந்த ஸ்தலத்தில் காவேரியிலே நீராடி சிவபெருமானை வழிபட்டு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுகிறார்கள். ஆகையால் ஜாதகத்தில் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே இஸ்தலத்தில் பரிகார பூஜைகள் பிரார்த்தனைகள் செய்தோமானால் சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் அத்தனையும் நிவர்த்தியாகும். மேற்படி சுக்கிர பகவானானவர் பொன் பொருள் ஆடை ஆபரணம் அணிகலன் அனைத்து விதமான சுகபோகங்கள் திருமண வாழ்க்கை இதற்கு எல்லாத்திற்குமே அதிபதி சுக்கிர பகவான் தான். ஏன்னா திருமண வாழ்க்கை இது ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்குமே அதிபதி சுக்கிர பகவான் தான். இல்லறம் நல்ல அறமாக இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்திலே சுக்கிர பகவான் நல்ல ஒரு அனுகிரகமான நிலையிலே இருக்க வேண்டும். அவ்வகையிலே இந்த ஸ்தலத்திலே சுக்கிர பகவான் சிவபெருமானாகவே காட்சியளித்து
மதிசூடும் பெருமானை மறையோன் தன்னை ஏனவனை இமவான் தன் பேதையோடும் இனிது இருந்த பெருமானை தேவர் போற்றும் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து விசேஷமாக பாடுறார் இந்த ஸ்தலத்தில் வந்து. அப்படியாக சிவபெருமான் வந்து உமாதேவியோடு சேர்ந்து சுக்கிரதோஷ பரிகார மூர்த்தியாக இந்த ஸ்தலத்தில் வந்து காட்சி அளிக்கிறார். திருமணத்திற்கு அதிபதி, திருமண வாழ்க்கைக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால தம்பதி சமேதராக இங்கே வந்து ஒரே இடத்துல தம்பதி சமேதராக வந்து காட்சி அளித்து சுக்கிரதோஷத்தெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறார். மேலுமே இந்த ஸ்தலத்தில் வந்து பலவிதமான விசேஷங்கள் வந்து பலவிதமான சிறப்புகள் இருக்குது. ஹரதத்த ஆச்சாரியர் என்று சொல்லக்கூடிய சைவ ஸ்தாபனம் பண்ண ஒரு மகா ஆச்சாரியர் வந்து அவதாரம் பண்ண ஸ்தலம். வைணவ குலத்திலே சுதர்சனர் என்ற நாமத்தோடு இந்த கஞ்சனூர் என்ற க்ஷேத்திரத்திலே அவதாரம் பண்ணி வைணவ குலத்திலே பிறந்து சிவபெருமானை வழிபட்டு சைவ ஸ்தாபனம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் இது. இன்றளவுமே வந்து புல்லருந்திய நந்தி என்று ஒரு நந்தி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக விரிவாக வந்து கூறப்பட்டுள்ளது. ஒரு காலத்திலே ஒரு பிராமணர்கள் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து நிறையா பேர் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு புல்லுக்கட்டை எடுத்துன்னு வந்து வரும்போது வீட்டில் மதில் சுவரில் அந்த புல்லுக்கட்டை வைக்கும்போது தவறி விழுந்து ஒரு கன்றுக்குட்டி வந்து மாய்ந்து போகிறது, இறக்கிறது. உடனே வந்து அங்கே உள்ளவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நீ வந்து கோஹத்தி தோஷம் பண்ணிவிட்டாய், இதற்கு வந்து பரிகாரமே கிடையாது, நீ வந்து காசிக்கு போய் அந்த காசியில் வந்து நீராடினாதான் உனக்கு வந்து இந்த தோஷம் போகும். இப்போ நம்ம ஈஸியாக காசிக்கு போயிட்டு வந்துடுறோம். அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போகிறதுங்கிறதெல்லாம் ஒரு எல்லா சாதாரண மனிதனாக நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த ஸ்தலத்தில் வந்து அந்த ஹரதத் ஆச்சாரியர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர்கிட்ட வந்து முறையிடுறார் அந்த பிராமணர் வந்து, இதே மாதிரி என்ன எல்லாரும் காசிக்கு போக சொல்கிறாங்க, அந்த கோஹத்தி தோஷம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவர் வீட்டு வாசலில் வரும்போதே அவருடைய அந்த பிராமணருடைய தலை வந்து அவருடைய நிலை வாசப்படியில் வந்து சிவ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். உள்ளே வரும்போது இன்னொரு தடவை சிவ அப்படின்னு சிவன்னு 2 தடவை சொல்கிறார். உள்ளே வந்தவுடனே ஹரதத்தர் சொல்கிறார், நீ வந்து 2 தடவை சிவன்னு முதல் சொன்ன சிவ அப்படிங்கிற நாமம் வந்து உன்னுடைய தோஷத்தை போகிறது. 2வது உள்ள சிவ அப்படிங்கிற நாமம் உனக்கு அனந்த விதமான சந்தோஷங்களையும் அளிக்கிறது அப்படின்னு அந்த ஹரதத் ஆச்சாரியர் சொல்கிறார். இதை வந்து ஊருக்காரங்க யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறார். நீ காசிக்கு போயிட்டு வந்தாதான் சமம் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹரதத் ஆச்சாரியர் அந்த சிவபக்தரை அழிச்சுன்னு வந்து ஆலயத்திற்கு பிரதட்சணமாக வந்து புல்லருந்திய நந்தி அப்படின்னு ஒரு நந்தி இருக்குது. இந்த ஒரு புல் கட்டை கொடுத்து இந்த நந்தி சாப்பிட்டதானால் நீ உன்னுடைய கோஹத்தி தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு எல்லா பிராமணாலும் சொல்கிறா. அதே மாதிரி அந்த புல் கட்டை வந்து கொடுக்குறாரு அந்த நந்திக்கு. அந்த கல் நந்தியானது இந்த புல்லை வாங்கி சாப்பிட்டது. அதனால் இன்றளவும் புல்லருந்திய நந்தி அப்படின்னு அந்த போட்டிருப்பாங்க. அதனால் அப்பேற்பட்ட விசேஷமான அனைத்து விதமான தோஷ நிவர்த்தியான பரிகார பூஜைகளும் இந்த ஸ்தலத்தில் நிவர்த்தியான வருகிறது. சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலான அனைத்து விதமான நித்திய உற்சவங்கள், நைமித்திக உற்சவங்கள், காமிய உற்சவங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. மாசி மகம் இந்த ஸ்தலத்தில் வந்து பிரம்மோற்சவம் 10 நாட்கள் வந்து கொடியேறி மாசி மக உற்சவம் வந்து சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. மாசி மகம் உற்சவம் முடிந்தவண்ணே உத்தர நட்சத்திரத்தில் வந்து ஹரதத்தர சப்தஸ்தால யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரை. ஹரதத்தர் வந்து இங்கே இந்த ஸ்தலத்திலேருந்து ஆரம்பித்து 7 திருத்தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணதா ஒரு ஸ்தல புராணம் உண்டு. அதே மாதிரி முதல் ஸ்தலமான கஞ்சனூர், 2வது ஸ்தலமான திருக்கோடிக்காவல், திரு ஆலங்காடு, திருவாவடுதுறை, திரு ஆடுதுறை, திருமங்கலக்குடி, திருமாந்துறை ஆகிய 7 ஸ்தலத்துலையுமே வந்து ஹரதத்தர் ஆச்சாரியர் போய் வந்து இந்த சப்தஸ்தல யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். இன்னும் விசேஷமான என்னென்னா புத்திரபாகியம், அதாவது சந்தான பிராப்திக்காக வேண்டிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த சுவாமியினுடைய பரப்பாடாகி 7 ஸ்தலத்துக்கும் போயிட்டு வருவாங்க. அந்த 7 ஸ்தலத்துக்கும் சுவாமியோட பாத யாத்திரையாக போயிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகியம் உண்டு. இன்றளவும் வந்து இந்த புத்திரபாகிய ஸ்தானத்தை அந்த சுவாமி வந்து அருள்நின்று இருக்காங்க. இன்றளவும் வந்து மெய்யாகி வருகிறது. ஆகையால் இஸ்தலத்தில் அனைத்து விதமான விசேஷ பூஜைகளும் நித்திய நைமித்திக காமிய பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்தலத்தில் வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, மூலஸ்தானம் சபையில் வந்து உள்பிரகாரம் சபையில் மூலஸ்தானத்தில் வந்து நடராஜர் இருப்பார். வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. மூலஸ்தானத்தில் வந்து உற்சவர் நடராஜர் தான் இருப்பார், 4 வருக்கு நேராக. இந்த ஸ்தலத்தில் வந்து மூலஸ்தான நடராஜர் இருப்பார் எல்லா ஸ்தலத்தையும். சபையில் வந்து இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் மூலவர் நடராஜாவை நீங்கள் பார்க்க முடியும். பராசர முனிவர் என்ற ஒரு முனிவருக்கு வந்து சித்தப்பிரமை நீங்கிறதுக்காக இந்த ஸ்தலத்தில் வந்து சுவாமி வந்து தாண்டவமாடி காட்சி அளித்ததாக புராணம். ஆகையால் இந்த ஸ்தலத்தில் வந்து நித்தியமும் அபிஷேகம் உண்டு. நடராஜர் அபிஷேகம்னா சில வருடத்திற்கு 6 அபிஷேகம் மட்டும்தான் உண்டு. ஆனால் இங்கே மூலஸ்தான நடராஜாவே இருக்கிறதுனால நடராஜ பெருமானுக்கு நித்தியமுமே அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அது மேலும் சிறந்ததாகும். 4 சந்தனைக்கு எழுத்தாப்பில் நடராஜா இருக்கும். எல்லா ஸ்தலத்துலையுமே வந்து மூல உற்சவர் தான் இருக்கும் 4 நேரம். இங்கே வந்து மூலவரே வந்து நடராஜ பெருமானாக இருக்காள். ஆகையால் இந்த ஸ்தலம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. மதுரை ஆதீனம் அவர்களுடைய அருளாட்சிக்கு உட்பட்டு திருப்பணி வேலைகள் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. வருகின்ற ஆண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடாகி உள்ளது. பெருமக்கள் அன்பர்கள் அனைவரும் இந்த ஸ்தலத்திலே வந்து தரிசனம் பண்ணி தங்களால் முடிந்த கைங்கரியம் கும்பாபிஷேக திருப்பணிகளை உதவுமாறு வேண்டிக் கொள்கிறோம். மேலும் இந்த ஸ்தலத்தில் வந்து சுக்கிரதோஷ பரிகார மூர்த்திக்காக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு சிறப்பான பரிகார பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்தலத்தில் பார்த்தோம்னா சுவாமிக்கு வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து தமிழ் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அபிஷேகம்.
மற்ற நாளில் வெறும் அர்ச்சனை ஆராதனைகள்லாம். அபிஷேகம் பண்ண வேண்டுமானால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை என்று மதியம் சிறப்பான முறையிலே ஹோமங்கள் செய்து சுக்கர ஹோரை என்று சொல்லக்கூடிய 1 மணிக்கு தீபாராதனையானது இந்த ஸ்தலத்தில் நடைபெறும். ஆகையால் அனைத்து பெருமக்களும் சுக்கரதோஷ பரிகாரத்துக்கு நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் அந்த சுக்கரதோஷ ஹோமத்திலே கலந்து கொள்ள வேண்டும். மேலும் சுக்கர பகவானுக்கு வெள்ளை நிறம், வெள்ள வஸ்திரம், துகூல வஸ்திரம் என்று சொல்லிய வெள்ள வஸ்திரம், சுகந்தமான வாசனை மலர்கள், வெண்தாமரை, முல்லை, மல்லிகைப்பூ, அப்படி வாசனை மலர்கள், வெண்மொச்சை, இவர்களெல்லாம் சுக்கர பகவானுக்கு உலோகத்தில் வெள்ளி, இதெல்லாம் சுக்கர பகவானுக்கு நாம் செய்வோமானால் சுக்கர பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிட்டும். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சாரு சீதாம் சுசகல சேகராஜ நமோ நமः. பூஷிதாஜ நமோ நமः. ஸ்ரீ கல்பகாம்பிகா சமேத அக்னீஸ்வராஜ நமः. நாளிகேரகண்ட கதலி பலம் நிவேதயாமி. ஓம் சர்வஸ்யாப்சே சர்வஸ்ய தித்யே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜெயதி.